காமிச்சிருக்கிறோம். இதுல 41 நாம் 43 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து அதில் இருக்கிற ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். அப்பொழுது யோவான் 11:41, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை சோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொல்லிய பின்பு லாசரு வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அது நாளைக்கு பார்ப்போம். உரத்த சத்தமாய் கூப்பிட்ட வெளியிலே வா என்று. அன்பாலே இங்க ஒரு 3 காரியத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னா, எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை சோத்தரிக்கிறேன். ஆண்டவர் அந்த கல்லறிடத்துல போய் நின்றுட்டு ஜபம் பண்ணல, சோத்திரம் பண்றார். இன்னைக்கு உன் பிரச்சனைக்காக என் பிரச்சனைக்காக நாம ஜபம் பண்றோம், சோத்திரம் பண்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம சோத்தரிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஜபம் எதுக்காக பண்ணணும்னா, மற்ற ஆத்துமாக்கள், அழிந்து போற ஆத்துமாக்கள் ஆண்டிடத்துல வர அந்த ஆத்தும மீட்புக்காக ஜெபிக்கணும். உன் பிரச்சனை தீர்வதற்காக நீ ஜெபிக்க கூடாது. உன் பிரச்சனைக்காக நீ என்ன செய்யணும்? துதிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் ஏற்கனவே. அதை தான் இங்க செய்யறாரு. இது ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். அப்ப ஆண்டவர் அங்க போய், பிதாவே, இந்த லாசரை வெளியில கொண்டு வரும்படியாக நான் உமக்கு கேட்ட ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லல. என்னன்னு சொல்றாருன்னா, எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை சோத்தரிக்கிறேன். அடுத்து என்ன சொல்றார்? நீ எப்போதும் எனக்கு செவி கொடுத்தபடியால் கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்ப செவி கொடுத்தபடியினாலும் கொடுக்கிறதுனாலையும் அவர் சோத்திரம் பண்றார். இன்னைக்கு நமக்கும் பிதா செவி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமே. நேற்று ஒரு சகோதரர் வார்த்தை கொடுத்தார். அவரு உண்மையிலே அவர் சொன்னது என்னன்னாக்கா, அது தேவனுடைய சார்ந்து இருக்கிறோமா அப்படின்றதுக்காக குறித்து சொன்னார். அதுல அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணார். எத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியல. எங்க ஊர்ல நிறைய நெற்கிழார்கள்னாரு. வயல்வெளியை வைத்து கொண்டு நெல்லை பயிரிடுற நிறைய பணக்காரர்கள், வசதி வாய்ப்புல அந்த நிலக்கிழார்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளணும்னு நாங்க ஜெபிச்சோம். யாரெல்லாம்? அந்த நிலக்கிழாரெல்லாம் இயேசு அறிந்து கொண்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நாங்க ஜெபிச்சோம். கடைசியில ஒரு நாள் எங்க வீட்டுல 10 மூட்டை என்ன செய்யறாங்க? அடுக்கி வைக்கிறாங்க. ஏன்? 100 மூட்டை அவங்களுக்கு விளைஞ்சிருக்குது. தசம பாகத்தை கொண்டு பாஸ் வீட்டுல எடுக்கிறாங்க. இப்ப நாம அந்த மாதிரி ஜெபிக்கணும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்ப ஜபம் என்பது மற்ற அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரணும்ட்டு. இப்ப நம்முடைய பிரச்சனைக்காக, நம்முடைய காரியங்களுக்காக நாம என்ன செய்யக்கூடாது? ஜபம் வேண்டாம், சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்முடைய சோத்திரத்தை, நம்முடைய காரியத்தை கேட்டுட்டு இருக்கிறார், செவி கொடுக்கிறார். செவி கொடுப்பார் இல்ல, செவி கொடுத்தபடியால் செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ நானும் அறிந்து கொள்ளணும். என்னன்னு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சோத்திரத்துக்கும் நம்முடைய ஜபத்துக்கும் அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நேற்று ஒரு சீனியர் மோஸ்ட் ஒருத்தருடைய சாட்சியும் அவருடைய அனுபவ காரியத்தையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாரும் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். யூடியூப்ல வேணா நான் லிங்க் அனுப்புறேன், நீங்க கேளுங்க. பாஸ்டர் சொர்ணராஜ்னு சென்னையில் இருக்கிறாங்க. ஏஜி சர்ச்சில் அவர் தலைவரா இருக்கிறார் ஒரு பிரிவுக்கு. அவரு தன்னுடைய அனுபவ சாட்சி 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜாய் டிவில சாம்பலும் சிங்காரம், சாம்பலிலிருந்து சிங்காரம் அப்படின்ற ஒரு தலைப்புல எல்லா சாட்சியும் வருகிறது. அதுல அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை நேற்று சும்மா அப்படியே பார்த்தேன். அதுல அவர் சொன்னார்,
நீங்க எப்படி ஆண்டவருக்குள்ள வர்றீங்கன்னு பேட்டி கேட்டிருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் எங்க அம்மா வந்து நான் 2 மணிக்கு எனக்கு யூரின் வந்ததுன்னு ஏந்திரிச்சு போய் 2 மணிக்கு நான் வந்து பாத்ரூம் போறதுக்காக போனேன். அப்ப எங்க அம்மா வந்து அங்க முட்டி போட்டு முக்காடு போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணாங்க. அப்ப கிட்டக்க போய் நான் கேட்கும் பொழுது, சொர்ணராஜ சந்தி ஆண்டவரே, சொர்ணராஜ்யம் மீட்டெடுங்க ஆண்டவரே, சொர்ணராஜ்யம் இந்த பாவ உலகத்திலிருந்து விடுதலையாக்குங்க, உமக்கென்று ஊழியக்காரனா மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரு சொர்ணராஜன்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபம் இன்னும் என் காதுல ஊந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நானு அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் ஊழியத்துல ரட்சிக்கப்பட்டது நான் தான் எங்க வீட்டுல. இப்ப உங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படி இன்னைக்கு ஊழியத்துல இன்வால்வ் ஆகுறாங்க? உங்க பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு என்ன? அது எங்க அம்மா பாணியை தான் நான் கடைபிடிச்சேன். எங்க அம்மா பாணியை தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் கோல் எடுத்து அடி முன்னாடி கோவக்காரனா இருந்தா அடிச்சேன். அப்புறம் திரும்பி ஆண்டு அழகா எனக்கு ஒரு காரியத்தை கத்து கொடுத்தாரு. மத்தேயு 5, 6, 7 வந்து 3 மாசத்துக்கு படி அந்த 3 மாசத்துக்கு அதை வச்சே பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னாரு. அதிலே என்ன நொறுக்கிட்டாரு அப்படின்னாரு. அப்ப அதன் பிறகு என் பிள்ளைங்களை நான் அடிக்கிறது இல்ல. எங்க அம்மா ஜெபிச்ச மாதிரி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு 4 பிள்ளைங்க. இன்னைக்கு 4 பேருமே ஊழியத்துல இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. தலையில கையை வச்சு ஜெய வச்சு 12 மணி ஆச்சுன்னா போய் அவங்க தலையில படுத்து இருக்கும்போது தள்ள கை வச்சு, ஆண்டவரே எங்க அம்மா ஜெபிச்ச மாதிரி நான் ஜெபிக்கிறேன், இந்த ஆத்மாவை சந்திங்க, ஆசீர்வதிங்க. அப்ப ஜெபிக்கணும். யாருக்காக? ஆத்துமாவுக்காக, அழிந்து போற ஆத்துமாவுக்காக ஜெபிக்கணும். ஆனா நம்முடைய பிரச்சனைக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். இதுதான் இயேசு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு அவர் செவி கொடுக்கிறவர். அதனால்தான் இங்க அழகா சொல்றார், நம்ம ஆண்டவரே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் நம்புற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, அதனால ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லணும். அன்பாலே இன்னைக்கு நாம அதனால்தான் சொல்றாரு, இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் விசுவாசிக்கும்படியாக சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தப்படி சொன்னேன்ட்டு வெளியில வான்னு கட்டளையிட்டார். அதனால எதற்கு கட்டளையிட வேண்டுமோ அதற்கு கட்டளையிடணும், எதற்கு மன்றாட வேண்டுமோ அதற்கு மன்றாடி ஜெபிக்கணும், எதற்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுமோ அதற்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம அது தெரியாமலே இருக்கிறோம். ஃபார்முலாவை மாத்தி மாத்தி நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா கற்றுக் கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு நாம உண்மையிலே இன்னைக்கு காலையில நான் ஒரு குழுவினருக்கு நான் இன்னைக்கு வார்த்தை எடுத்தேன். அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்தேன். அந்த 17வது வசனம் மட்டும்தான் தியானிச்சோம். அந்த எப்படி எண்ணில் இருக்கு அதெல்லாம் விட்டுரு. நியாயப்பிரமாணத்திலிருந்து ஆரம்பி. நியாயப்பிரமாணம் மோசேவின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. கொடுக்கப்பட்டது, உண்டாயின. அதை வச்சுக்கோ. எது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க நிறைய பேர். நியாயப்பிரமாணம் என்பது உடன்படிக்கை அல்லது கட்டளைன்னு சொல்றோம். எத்தனை? 10 கட்டளை அப்படின்னு சொல்றாங்க. 10 கட்டளையா? இன்னைக்கு திருச்சபை அதுதான் சொல்லி கொடுத்துருக்குது. 10 கட்டளை, அவ்வளவுதான். நியாயப்பிரமாணம்னா என்னன்னே விவரமா சொல்லி தரல. நியாயப்பிரமாணம்னா இன்னைக்கு ஆண்டவர் ஆகிய பிதாவாகிய தேவன் மோசே மூலமா இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தது நியாயப்பிரமாணம் அல்லது கட்டளை அல்லது விதி அப்படின்னு சொல்லுவாங்க. லா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்ப 613 நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், கட்டளையை கொடுத்திருக்கிறார். 10 கட்டளை மட்டும் கிடையாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் 10 கட்டளை தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த 613 கட்டளைய நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது மண்டை காஞ்சி நம்ம மண்டை குழம்பு போயிடும். ஏன்னா அதுல 248 செய் என்றும் 365 செய்யாதே என்றும் இருக்கு. இது மொத்தத்துக்கு தான் இது நியாயப்பிரமாணம் சொல்றோம். அது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். அது கூட நீங்க தெரிஞ்சுங்க, 2 தான் டைரக்டா கொடுத்தாரு. மீதி 611 மோசே மூலமா தான் கொடுத்தாரு. ஏன்னா அந்த 2 கொடுக்கும் போதே இந்த மக்கள் எல்லாம் பயந்துட்டு, மோசே அவர் பேசுறது எங்களுக்கு தாங்கல, எங்களுக்கு நடுக்கமா இருக்கு, நாங்க செத்து போயிடும் போல இருக்கு, நீயே கேட்டு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆண்டவர் பேசுற சத்தத்தை அவர்கள் கேட்க முடியல அவங்களால. அப்ப மோசே மூலமா தான் 611 கட்டளை கொடுத்தாரு, டைரக்டா 2 கொடுத்தாரு. இந்த 613 கட்டளையே நாம செய் என்றும் செய்யாதே என்றும் இருக்கிறது. இதுதான் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். அன்பாலே அடுத்தது என்னன்னா,
இந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவனாலையும் செய்ய முடியல. ஆனால் தான் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாய் உண்டாயின என்றார். இப்ப இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் மோசே மூலமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா கிருபையும் சத்தியத்தையும் உலக மக்களுக்கே கொடுத்தார். அதுல இன்க்ளூடிங் இஸ்ரவேல் மக்கள். அப்போ உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே இந்த கிருபையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொள்ளணும்ன்றதுனால பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக அவர்கிட்ட கொடுத்தார். இந்தாப்பா, நீ போய் இந்த கிருபையும் சத்தியத்தையும் உலக மக்களுக்கே கொடு. அதுல உள்ளடங்குறாங்க யாரு? இஸ்ரவேல் மக்களும். ஆனா அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க இன்னமும் யாரதான் பிடிச்சுன்னு இருக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தை தான் பிடிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தை விட அட்வான்ஸான சத்தியங்களை நமக்கு கொடுத்துட்டார். இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு நம்ம சொல்லித்தரோம். இன்னைக்கு திருச்சபைகள் இன்னைக்கு அனைத்து குறை, நான் திருச்சபையை குறை சொல்றேன்னு நினைக்காத, தப்பா நினைக்காத. கேட்கிற அத்தனை பேருமே ஊழியக்காரரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் திருச்சபைகள் இதை சொல்லி கொடுக்க தவறிவிட்டது. இன்னைக்கு 10 கற்பனை இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 613 நம்மளால செய்ய முடியாது. அந்த 613 ஒன்னாலே என்னால செய்ய முடியாதுன்றனால்தான் இயேசு கிறிஸ்துவே செஞ்சு முடிச்சுட்டு நமக்கு கிருபையாக நமக்கு மீட்பை கொடுத்துட்டார், விடுதலையை கொடுத்துட்டார். எதுல இருந்தா அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்பை கொடுத்துட்டார் உலக மக்களுக்கே. அதை நம்ம விசுவாசிக்கணும். அடுத்தது அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய எக்ஸ்ட்ராட் அப்படியே சுருக்கி வரைந்து அவர் சத்தியமாக அவர் என்ன செஞ்சாரு? அவர் வாயால சொல்லிட்டு போயிட்டார். அதனால்தான் சிவப்பு எழுத்து பைபிள் வாங்க, அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏசாண்டு உயிரோடு இருந்த நாட்கள்ல அவர் சொன்ன வார்த்தைகள் சிவப்பு எழுத்துல இருக்கு. அப்ப நியாயப்பிரமாணம் மோசேயினால கொடுக்கப்பட்டது, கொலை செய்யாதிருப்பாயாக என்னது. அதுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு திருச்சபை கொலை செய்வது கிடையாது. உண்மைதானே? ஆனா ஏசாண்டவர் வாயால சொன்னது என்ன? கோபித்து கொள்ளாதிருப்பாயாக என்பது அதிக நீதின்றார். இதை செய்யலைன்னா நீ பரலோகத்துக்கு வர முடியாதுன்றார். மத்தேயு 5:21 21, 22 நீ பார்த்தா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவனையும் நீ என்ன செய்ய, கோபித்து கொள்ளாதிருப்பாயாக. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கொலை செய்யாது இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா கோபித்து கொள்ளாது இருக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு இக்காலத்து திருச்சபைகள் அதுக்கு கொடுக்கறதே கிடையாது. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதை கத்துக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா ஏசாண்டவர் சொன்ன, வாயால சொன்ன அதிக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இதைதான் இன்னைக்கு நானு அவங்களுக்கு எடுத்தேன். அன்பாலே, இந்த கிருபையும் சத்தியமும் இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுல நாம அலட்சியம் பாராட்டுகிறோம். ஏசாண்டவர் என்ன சொன்னார்? இன்னைக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தார் குறைக்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்கிறார். 10 கட்டளைல ஒரு கட்டளை அது, 613 ஒரு கட்டளை அது. செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே. செய்யல நீனு. ஆனா எத்தனை பெண்களை அல்ல எத்தனை ஆடவர்களை இச்சையோட பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீ நானும் நரகத்துக்கு போறதுக்கு அந்த காரியத்தை செய்யணும். அப்ப திருச்சபை இயேசு சொன்னதை கற்றுக் கொடுக்கல. ஆனால்தான் இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் அவர் சொர்ணராஜ், நல்ல பயங்கரமான மெசேஜ் கொடுப்பாரு, அவ்வளோ ஆவிக்குரிய ஒரு தகப்பனா இருக்கிறாரு. இன்னைக்கு அவர்கிட்ட ஆண்டவர் பிரத்யோகமா ஏன் பேசணும்? அவரே சொல்றார், நான் ரொம்ப கோபக்காரனா இருந்தேன், எந்த அநியாயத்தையும் நான் பொறுத்துக்க மாட்டேன், டைரக்ட் போய் அநியாயம் செய்யறவங்ககிட்ட டைரக்டா நான் பேசி அவங்ககிட்ட சண்டை போடுவேன். எனக்கு ஒரு பெரிய பேரே வச்சுட்டாங்க எங்க ஸ்தாபனத்துல, டெரர் அவரு மொரடன், அப்படி இப்படிலாம் வச்சாங்க. என்ன ஆண்டவரே இப்படி சொல்றாங்களேன்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கத்தை 3 மாசத்துக்கு அதை மட்டுமே படி, அதை மட்டுமே தியானி, அதை மட்டுமே பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாருன்னு. அப்ப அதை கொடுக்க அதை படிக்க அதை கொடுத்து நான் மெசேஜ் கொடுக்க என் சுபாவம் மாறிச்சு. நான் முகமுகமா எதிர்க்கிற காரியம் எல்லாம் மாறிச்சு. நான் கார்ல போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் குறுக்கால வந்தான், அவன் மேல்தான் மிஸ்டேக்கு. பழைய சொர்ணராஜா இருந்தா அவனை திட்டி தீர்த்திருப்பேன் கோவப்பட்டு. அவன் என்ன திட்டான், ஏன்டா மூதேவி, ஏன்டா இப்படி வர, நீ என்ன பைத்தியக்காரனா நீனு அப்படின்னு என்ன திட்டோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இது டெஸ்ட் அப்படின்னாரு ஏசாண்டவர். 3 மாசத்துக்கு பிறகு எனக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. உனக்கு சகிப்புத்தன்மை இருக்குதா, இல்ல எதிர்க்கிறியா அநியாயத்தை? அன்பால இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அதை கத்துக்கிறதுக்கு தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு அதிக நீதியை கற்றுக்கொள்ளுன்னு.
இன்னைக்கு நான் 25 வருஷமா இந்த மத்தேயு 5:6 என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். இத படிங்க, இத படிங்க, அதன்படி நடங்க. என் சுபாவத்தை மாத்தினாரு, உங்க சுபாவத்தை என்ன செய்வாரு, மாத்துவாரு. அப்ப ஏசாண்டவர் சொன்னதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, மோசே சொன்னதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அப்ப மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை விட ஏசாண்டவர் நமக்கு சத்தியத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த சத்தியத்தின்படி நம்ம நடக்க ஒப்பு கொடுப்போம். இதுதான் இங்க சொல்றாரு. நம்ம இன்னைக்கு வெளியிலே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. யார? லாசருவ. இன்னைக்கு ஒன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆண்டவரே நான் வெளியில வரணும் ஆண்டவரே. நம்மள ஒரு கட்டு கட்டி வச்சிருக்குது பிசாசு, சபை என்ற போர்வையில. சபையில சொல்லி கொடுக்கறதா சத்தியம் என்ற போர்வையில ஒரு கட்டு கட்டிட்டு இருக்குது. அதுல இருந்து நீ வெளியில வரணும். நீ ஜெபிச்சாதான் வர முடியும், நான் ஜெபிச்சாதான் வரும். நான் ஜெபிச்சா நான் வந்துட்டேன். சபையில சொல்லி கொடுக்கறதா சத்தியம் நினைக்காத. சத்தியத்துல என்ன சொல்லி கொடுக்கிறார ஏசாண்டவர், அதுதான் சத்தியம். ஏசாண்டவர் வாயால என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் சத்தியம். அதுல இருந்து நீ அந்த கட்டுல இருந்து வெளியில வரணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து வெளியில வா மகனே. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. நம்ம ஆண்டவரே நான் சோத்திரம் பண்ண கத்துக்கிறேன், நான் எதுக்கு ஜெபிக்கணும் எதுக்கு சோத்திரம் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். நான் வெளியில வரணும் ஆண்டவரே. நீ ஜெபிச்சாதான் நீ வெளியில வர முடியும். வெளியிலன்னா சபையை விட்டு வெளியில வான்னு சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத, புரிஞ்சுக்காத. சபையில தான் இருக்கணும் சாவர வரைக்கும். ஆனா சத்தியத்துல வா. சத்தியத்தை விட்டு நீ அந்த புரிஞ்சிக்காம இருக்கிற அந்த அசத்தியத்தை விட்டு வெளியில வா. உண்மையை நோக்கி வா, சத்தியத்தை நோக்கி வான்னு சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வெளியில வந்து உண்மை பற்றி கொள்ள உதவி செய்யும். அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை